guys, ஒரு நல்ல குட் நியூஸோடு நம்ம பார்க்குறோம். ஏஏஐ ஜூனியர் எக்ஸிக்யூட் ஏடிசி 2025க்கான எக்ஸாம் டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சரிங்களா? இப்போது நம்மளுக்கு எக்ஸாம் டேட் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆல் டிக்கெட் எப்போன்றது நம்ம ஒன் பை ஒன்னாக வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். ஏர்போர்ட்டுக்கு என்ன ப்ரைவேட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க என்ன இருந்தீங்கன்னா இந்த வீடியோ விசிட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்படி இல்லை அப்புறம் என் ஃப்ரெண்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கானா ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த கட்ட வீடியோ தகவலோடு பார்த்துருவோம். இப்போது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கெல்லாம் ஆல் டிக்கெட் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுற விஷயத்தையும் நம்ம தெளிவாக சொல்லிவிடுவோம். ஓகேங்களா? எல்லாருமே இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்களா அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் போட்ட அப்ளிகேஷனை ஜஸ்ட் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வச்சுட்டு இருப்பீங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் நம்பரும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போது டோட்டலாக வேக்கன்சி 309 வேக்கன்சிக்கு எல்லோரும் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அது என்ன அப்ளிகேஷன் செலெக்ஷன் மெத்தடும் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, அடிஷ்னல் வெரிஃபிகேஷன் இருக்குது, வயோவாக உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிசிக்கல் மெடிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே ஏ டு செட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஆட்களை எப்படி தேர்வு செய்கிறாங்களோ, ஒரு யூனிஃபார்ம் டியூட்டியாக இருக்கட்டும், சிவிலியனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே எப்படி தேர்வு செய்கிறாங்களோ அதே பொறுத்து தான் நம்மளோட ஜாப் கேட்டகரி அமையும். ஓகேங்களா? இந்தியன் ஏர்போர்ட்டில் இது மிகப்பெரிய ஒரு ஜாப், சரிங்களா? எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 14/7/2025 வரக்கூடிய ஜூலை மாதம் 14ஆம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க என்ன எக்ஸாம் சென்டர் அட்டன் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு வாழ்த்தும் நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் வெப்சைட் நான் கொடுத்துட்றேன். யாருக்காச்சும் வேணும்னா அஃபிஷியலாக வேணும்னா சொல்லுங்கள், வேணான்னா விட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஜாபுக்கான ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்டும் ப்ளஸ் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் ப்ளஸ் அப்ளிகேஷன் நீங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கலன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நானும் அதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருப்பீங்களா, அதுக்கான பிரிண்ட் அவுட்டை நீங்கள் தாராளமாக இப்பயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அது எப்பயுமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் இருக்கும். உங்களுடைய லாக்இன் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது அஃபிஷியல் வெப்சைட்டும் நான் கொடுத்துட்றேன், நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துட்றேன். நீங்கள் என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்களோ எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணிடுறேன், நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக மட்டும், சரிங்களா? நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு தம்ஸ்அப் சிம்பிள் கொடுத்துருங்க, சரிங்களா? இது என்ன ப்ரோ அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஜாபா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், கேட்டுங்க. இந்தியன் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம ஏர் இன்ஜின்ஸ் பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி இப்போ கொட்டி கிடக்கு, சரிங்களா? இப்போது ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு, மிகப்பெரிய ஒரு பாதிப்பும் உள்ளாச்சு நம்ம இந்தியாவில். ஒரு ஏர் இந்தியாவில் ஃப்ளைட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, சரியா? நம்ம இந்தியாவில் நடக்கலை, அதர் கண்ட்ரியில் நடந்ததுனால மிகப்பெரிய எல்லாருமே பாதிப்படைஞ்சாங்க. ஓகேங்களா? அது நேம் நான் குறிப்பிடல, நான் ஒரு இந்தியாவிலே நடக்கலைன்னு சொல்லிட்டேன், வேற எங்கேயோ ஒரு கற்பனை, சரிங்களா? அதனால் வரக்கூடிய நாட்களில் வேக்கன்சி அதிகமாக வரப்போகுது. நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்லேயுமே அடித்தளத்துலேருந்து மேல்மட்ட வரைக்கும் வேக்கன்சி அந்த வேலை இருக்குது, சரிங்களா? அதனால் முக்கியத்துவம் கொடுங்க. எந்த ஜாபாக இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுங்க. படித்து முடிச்சுட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டை ஒரு ஓரமாக போடாமல் எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? எதுவுமே வேணான்னு பண்ணாதீங்க, எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி கூடிய விரைவில் அதிகபட்ச வேக்கன்சி வரப்போகுது, சரிங்களா? சென்னைக்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வரப்போது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைபர் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. டெய்லியும் விசிட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்கள். ஏதாச்சும் வீடியோ அப்லோட் ஆகிருக்கான்றதை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒரு கம்ப்ளைண்ட், சரியா? ஒரு நோட்டீஸ் மாதிரி டெய்லியும் போடுறேன். இன்றைக்கி ஏதாச்சும் ரிசல்ட் வந்தாலும் சரி, வேக்கன்சி வந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு அட்மிட் கார்டு வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு குழு கொடுத்துட்றேன். ப்ளஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி போர்டு கொடுத்துறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும், சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு தாராளமாக நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். நல்ல பேசிக் சேலரி தான், சரிங்களா? நல்ல பேசிக் சேலரி, ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டும் சரி. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், ஒரு மேனேஜராக இருக்கட்டும், நீங்கள் அவங்க கீழே ஒரு ஜூனியரை அடிஷ்னலாக ஒரு அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐ, சரிங்களா?
இதுக்கு கல்வி தகுதி மிகவும் கம்மி. உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்து தான் உங்களுக்கு போஸ்டிங்கும் அமையும். ஓகேங்களா? அதனால் எந்த வரியும் பண்ணிக்க வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி, ஆம்டு ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து கூட விரைவில் வேக்கன்சி அந்த வேலை இருக்குது. நம்மளோட சேனலை ஃபாலோ மட்டும் நீங்கள் பண்ணி வச்சாச்சு உங்களை நான் கைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? உங்களுடைய நான் கைட் பண்ணிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. உங்களை நான் கைட் பண்ணி அப்படியே அந்த வேலை என்னென்ன ஜாப் வருவோ, என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ, என்னென்ன அட்மிட் கார்டு வருதோ, A to Z நான் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஃபாலோ பண்ணே வந்துடுங்க. சரிங்களா? முக்கியமாக நம்மளோட தமிழ்நாட்டு பீப்புள் நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சிங்க. யூத் உங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன். யூனிஃபார்ம் டியூட்டி யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் நண்பனாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நம்மளோட சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எப்போவுமே நம்மளுடைய சேனல் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், கைட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவேன். இல்லை ப்ரோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணேன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பேன். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணலான்னு இருக்கேன். நம்மளோட சேனலுக்காக உங்களுக்காகவும் கண்டிப்பாக என்ன எஃபெக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ வளர்த்து விட்டீங்க, இதுக்கு மேலே கொஞ்சம் டெவலப் ஆகணும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக நான் சேனலை டெவலப் பண்ணுறேன், உங்களையும் நான் டெவலப் பண்ணுறேன். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. வரக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னென்ன தகவல் வருதோ, டிஃபென்ஸும் சரி, ஆர்மியும் சரி, டெட்டு ஆர்மி இருந்தாலும் சரி, எந்த துறை சரியா, சிவில் அண்ட் எதாக இருந்தாலும் UPSC போர்டு இல்லை ப்ரைவேட் ஜாப், ப்ரைவேட் செக்டார் எதாக இருந்தாலுமே வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்காகவே ஒரு தம்ப்லைன் சரியா, ஒரு தம்ப்லைன் மாதிரி நோட்டீஸ் போர்டு மாதிரி இந்த மாதிரி சரியா, இந்த மாதிரி ஒரு லோகோவோடு கொடுத்துட்றேன். எப்படி நம்மளோட சேனல் லோகோவோடு கொடுத்துட்டு இன்றைக்கான அப்டேட் என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக டெய்லி பப்ளிசிட்டி பண்ணிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்குன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் அதை தானே நினைப்பீங்க. சரிங்க, அதை தானே நினைப்பீங்க. கண்டிப்பாக நான் லோகோவோட நம்மளோட சேனலுக்காக கண்டிப்பாக நான் எஃபெக்ட் பண்ணுறேன். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா சொல்ல மறந்துட்டேன். இது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு நிறைய வேக்கன்சி வந்திருக்கு. அதுவும் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். அதுக்கான வீடியோ இன்றைக்கே வரும். ஈவினிங் நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். சரிங்களா? ஈவினிங் கண்டிப்பாக வீடியோ வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சரிங்களா? மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாருங்கள். அதுக்கான வீடியோ இன்றைக்கி நான் மேக் பண்ணுறேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக கிடைக்கும். இந்த வருஷத்தில் 4-5 டிபார்ட்மெண்ட் அந்த வேலை இருக்குப்பா. உங்களுக்கு தான் அந்த வேலை இருக்குது. நீங்கள் யூனிவர்சிட்டி பிளேயர் இருந்தாலும் சரி, SJ5 நேஷ்னல் மீட், இன்டர்நேஷ்னல் பிளேயர் யாராக இருந்தாலும் சரி, எல்லா கேமுக்கும் எல்லா ஈவெண்ட்டுக்குமே அந்த வேலை வந்துகிட்டே இருக்குது. உங்கள் மனசை தளர விடாமல் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் போட்டு உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக நான் ப்ளஸ்ஸிங் பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் எல்லாருமே போஸ்டிங் வரணும். நம்மளை சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சேனலை மறக்காமல் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். சரிங்களா? ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நாள் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.